புதுச்சேரியில் பிஜேபி காங்கிரஸ் மோதலால் பரபரப்பு. பதட்டமான சூழ்நிலையில் இந்திரா காந்தி சதுக்கம். பாஜக அலுவலகத்தை காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு. பாஜக காங்கிரஸ் இரு தரப்பினர் கற்களை வீசி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். டெல்லியில் நடைபெற்ற ஏஐ மாநாட்டில் இளைஞர் காங்கிரசார் உள்ளே சென்று போராட்டம் நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினம் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகம் முன்பு பாஜக இளைஞர் அணியினர் ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை எரித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட வந்தனர். அப்போது அங்கிருந்த பாஜகவினர் மற்றும் காங்கிரஸ் இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இருதரப்பினரும் மாறி மாறி கற்களை வீசிக் கொண்டனர். இதனால் பரபரப்பு நிலவியது. எல்லாம் ஒன்று கூடி பாரதிய ஜனதா அலுவலகத்தை முற்றுகையிடுறதா கேள்விப்பட்டு நாங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா அலுவலகத்துக்கு வந்தோம். காவல்துறையினர் எங்களை கேட்டுக்கொண்டது என்னங்க, நாங்கள் அவங்களுக்கு அமைதி காத்து எங்களுடைய கட்சி ஆஃபீஸில் தான் நின்றுந்தோம். அவங்க ஒரு 100க்கும் மேற்பட்ட குண்டர்கள் எல்லாம் முக்கியமாக எல்லாம் அதில் வந்து ரவுடிகளை உள்ளே இருந்தாங்க. அதே போல் வந்து கல் எறிஞ்சவங்க பொம்பளைங்களை முன்ன விட்டுட்டு கும்பலில் மறைஞ்சிக்கின்னு கல் எறிஞ்சாங்க. நல்ல ஆண்மை உள்ள அரசியல் தெரிஞ்சவங்களா இருந்தால் இந்த காங்கிரஸுக்கு இளைஞர் அணியில் இருக்கிறவங்க நேரடியாக சண்டைக்கு வரணும். இந்த மாதிரி கோழத்தனமாக பொம்பளைங்களை லேடிஸ் மகளிர் சார்ந்தவங்களாம் முன்ன விட்டுட்டு பின்னால் இருந்து கல்லால் அடித்து எங்களுடைய மூலார்பட்ட தொகுதியுடைய கட்சியுடைய தொண்டர் இன்னைக்கு கல்லடிப்பட்டு பாதிக்கப்பட்டுக்கிறாரு. இந்த மாதிரி கழக நிர்வாகி நிறைய பேர், கட்சி நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து பாதிச்சுக்கிறாங்க கல்லடிப்பட்டு. காவல்துறையினரே ஒரு சிலர் வந்து கல்லடிப்பட்டு வச்சுக்கிறாங்க. இதை வந்து காவல்துறை வந்து மறுபடி இதை இரும்புக்காரம் கொண்டு அடக்கி இருக்குன்னா அவங்க ஏன் இதை செய்ய தவறுனாங்கன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ தூரம் இவ்வளோ பேரை கூடுறத இவங்க எப்படி அனுமதிச்சாங்கன்னு தெரில. பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி, அதை வந்து தாக்குற கட்சி அலுவலகத்தை தாக்குறதுக்கு அவங்க உள்ள வர அளவுக்கு இவங்க எப்படி ஸ்பெஷல் பிரான்ச்சு இவங்க எல்லாம் வந்து இதை கவனிக்காம விட்டாங்கன்னு தெரில. இதை வந்து இந்த அடிப்பட்டவங்க வந்து உள்ளுந்து மறைஞ்சு நின்று அடிச்சவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்றேன், காங்கிரஸ் குண்டாசுக்கு ஒவ்வொருத்தரும் சொல்றேன், என்னோட கட்சி தொண்டர் அடிப்பட்டதுக்கு யார் அடிச்சாங்களோ ஒவ்வொருத்தரும் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் அதுக்கு உண்டான மிகப்பெரிய விளைவுகளை நீங்க சந்திப்பீங்க, நிச்சயமா நான் கொடுப்பேன். அதனால எங்க தொண்டரை இனிமேல் இந்த மாதிரி வந்து கீழ்த்தரமா பின்னால் வந்து கல்லால் அடிக்கிறது, கோழத்தனமா போராட்டம் நடத்துறதுலாம் இதோட நிறுத்திங்க. ஆன்மத்தனமா இருந்தா வாங்க, சொல்லுங்க, ஒரு இடத்துல வாங்க, களத்துக்கு வாங்க. நீங்க ஒரு களத்துக்கு வாங்க, நாங்களும் களத்துக்கு வரோம். நின்று போதும் எவ்வளவு வேண்டாம். நாளை கூட சொல்றேன், நான் பேட்டி கொடுக்குறேன், கட்சியோட தலைமை அனுமதி பெற்று நாளை கூட நான் தேதி சொல்றேன். நீங்களும் வாங்க, நாங்களும் வரோம், பார்த்துக்கோங்க.